12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி மெட்டாலர்ஜி பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 நம்மளுடைய கல்வி மினி சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து 6th சாப்டர் 7th சாப்டர் 11th சாப்டர் இந்த 3 சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளுடைய கல்வி மினி சேனலில் இருக்குது, அதை போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வாங்க யூனிட் 6, 7, 11 உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு மொத்தம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 யூனிட் 1, 2, 3 அதுக்கப்புறம் 6, 7, 11 மொத்தம் 6 யூனிட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம். ஸோ அதில் 3 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ 3 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூனிட் செல் டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த டிஃபரன்ஷியேட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், புள்ளி குறைபாடுகள் அந்த கொஸ்டின். ஷார்ட் கீ அண்ட் ஃப்ரெங்கல் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஷார்ட் கீ டிஃபெக்ட் இங்கே இருக்கும், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே இந்த 2 டிஃபெக்ட்லேருந்து ஏதாவது ஒன்று கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதனால இந்த 2 டிஃபெக்ட்ல இந்த 2 கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எஃப்சிசி பிசிசி இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி செல்லு. ஸோ அதே மாதிரி பிசிசியில் உள்ளது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த இருக்கு பாருங்க, பேக்கிங் எஃபிஷியன்சி அண்ட் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். ஸோ அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாடி சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல் இதில் உள்ள பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறது, பிசிசி கால்குலேட் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எஸ்சியில் கால்குலேட் பண்ணுறது. ஸோ அந்த தானே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மீன் பை த டர்ம் கோஆர்டினேஷன் நம்பர்? வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் த பிசிசி ஸ்ட்ரக்சர்? வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்ஸ்லாம் வந்து முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி தேவையில்லை. இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் சம் வந்து இந்த 74, 75. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது 7th யூனிட். 7th யூனிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது இன்டகிரேட்டர் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஹால்ஃப் லைஃப் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது எலமெண்டரி ரியாக்ஷன்னா என்ன, டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மோலிகுலரிட்டி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி தேவையில்லை விட்டுறலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் ரியாக்ஷன் ரேட் வித் அன் எக்ஸாம்பிள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கான்சன் தியரி அந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 2 மார்க்ல அதிகமாக கேட்குறாங்க. give 2 examples for zero order reaction. explain Fizeau-உடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் an example. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இது ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷனில் ரஸ்டிங் ஆஃப் அயரான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கால்குலேஷன் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் 3 மார்க்கில் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க, ஹால்ஃப் லைஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் 2 மார்க்கில் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க இந்த கால்குலேஷன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் இதுவுமே 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் நிறைய தடவை கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 11th யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெக்கானிசம் ஃபார் ஆசிட் இந்த கொஸ்டின். அடுத்து வந்து ஃபீனால் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ குளோரோபென்சைன்ல இருந்தும் ஐசோஃபில் பென்சைன்ல இருந்தும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது. கோல்ட் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ கோல்ட் ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் பென்சில் குளோரைட்லேருந்து பென்சில் ஆல்கஹாலாகவும் பென்சில் ஆல்கஹாலை பென்சில் ஆசிடாகவும் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது நிறைய தடவை 3 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த 3 யூனிட்டில் உள்ளது. ஸோ இதே ஆல்ரெடி 2nd யூனிட்டு 3rd யூனிட்டு இதெல்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறோம்னா பார்க்கலாம், இல்லை இதிலே வந்து நான் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை இந்த டிஃப்ரென்ஸ் டைப்பு, யூசஸ் டைப்பு இதெல்லாம் அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா கொஸ்டினையும் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுங்கள். ஸோ பட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதனால் நான் சரி ஓகே படிக்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கான அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.